ரிலே கான்டாக்டர் இது ரெண்டுத்துக்குடைய வித்தியாசம் என்ன? இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் சுவிட்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ரெண்டு டிவைஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரோட கண்ட்ரோல்ஸுக்காக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ரிலேஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸில் வந்து பயன்படுத்துவாங்க. கான்டாக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட்லையும் பயன்படுத்துவாங்க, அது வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டாகவும் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ ரிலேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோ ரேட்டிங் ஆம்பியர் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸில் மட்டும்தான் ரிலே வந்து பயன்படுத்துவாங்க. கம்மியான டெர்மினல்ஸ்லாம் வந்து ரிலேவில் கொடுத்துருப்பாங்க. NONC டெர்மினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லைனா 4 டெர்மினல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ரிலேவோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 10 ஆம்பியர் தான் வந்து இருக்கும். இதுவே கான்டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஹையர் ரேட்டிங் இருக்கக்கூடிய லோட்ஸை வந்து கான்டாக்டர் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 1000 ஆம்பியர் வரைக்கும் கூட கான்டாக்டர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். NONC டெர்மினல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிலரி கான்டாக்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவும் வந்து பொருத்தி ஸோ டெர்மினல்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரிலேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளைல தான் நம்ம பயன்படுத்த முடியும். கான்டாக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்லையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், 3 ஃபேஸ்